மார்கழி மாதத்து சிறப்பு அதை பற்றித்தான் நம்ம ஒன்றாக பேச போகிறோம். காலம் சென்ற எழுத்தாளர் சுஜாதா ஆண்டாளை பற்றி பேசுகிற போது ஆண்டாளை நினைத்தால் எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. அவளுடைய சொல்லாடல், அந்த அமைப்பு, சொல்லாட்சி, திருப்பாவினுடைய 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழியுடைய 143 பாசுரங்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அவளுடைய சொல்லாட்சி, அவருடைய அமைப்பு, அவள் சொல்கிற வார்த்தைகள் எங்கிருந்து கற்றாள்? இதெல்லாம் பெரியாழ்வார்லேருந்து கட்டுறா. சூழ்நிலை தான். நம்ம வீடு, அப்பா அம்மா, நம்ம வீட்டில் எப்படி இருக்கும்? அப்பா அம்மா யார் சொல்லி கொடுக்குறாங்க? மாதா பிதா குரு தெய்வம்னா தாய் காட்டி தந்தை, தந்தை காட்டி குரு, குரு காட்டி தெய்வம். அங்கே பெரியாழ்வார் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், வடபத்திர சாயி, அந்த நந்தவனம், அவளுடைய தமிழும் அவளுடைய இதெல்லாம் பெரியாழ்வாரிடமிருந்து கற்றிருக்கிறாள். பெரியாழ்வாரிடமிருந்து கற்று தகப்பனே மிஞ்சி விட்டாள். அங்கே தான் ஆண்டாள் நிற்கிறா. ஆண்டாளை என்றைக்கும் ஏன் இந்த உலகம் கொண்டாடுகிறது? வட இந்தியா, தென்னிந்தியா, தாய்லாந்து, பர்மா, கம்போடியா, எவ்வளவு தேசத்தில் ஆண்டாளை பற்றி அந்தந்த மொழியிலே பாடுகிறார்கள். தாய்லாந்தில் இருக்கிற பேங்காக்ல இருக்க ஒரு நண்பர் சொல்றார், நாங்கள் இங்கே ஆண்டாள் பாசுரம் படிக்கிறோம். தாய்லாந்து மக்கள் அந்த மொழியில் படிக்கிறாங்க. இதுதான் ஆண்டாளுடைய சிறப்பு. அவ பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் தென் தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கு இலங்கையிலும், பர்மாவிலும், வட இந்தியாவிலும், காசியிலும், கங்கை கரையிலும் அவளுடைய பாடல்கள், பாசுரங்கள் பாடப்படுகிறது என்றால் அது சத்தியத்திற்கு சாட்சி. மார்கழி பெருவிழா, மங்கள திருவிழா, ஆண்டாளனுடைய அற்புதமான திருப்பாவை 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி, அற்புதமான அவளுடைய அழகு தமிழ், ஒவ்வொன்றையும் அழகாக தினமும் சிந்திப்போம்.